கேபிஎன் பாலாவை பற்றி நான் பல வீடியோ போட்டிருக்கேன். உண்மையிலேயே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு விஷ செடி அவன். இன்டர்நேஷ்னல் அளவுக்கு அவனுக்கு இப்போ எது சொல்லுவாங்க, இவன் சொல்லுவான், வடிவேல் சொல்லுவான், நொங்குன்னுவான். இன்டர்நேஷ்னல் அரசியல் பண்ணுவான் அவன். தயவு செய்து சொல்கிறேன், அவன் பின்னாடி ஒரு பெரிய சதி கூட்டம் இருக்குது. அவன் தமிழ்நாட்டுக்கு எல்லா தீங்கும் செய்கிறதுக்கான ஒரு விஷ செடி. நீங்கள் பாஜக கூட நம்பி போயிடலாங்க. காங்கிரஸ் இழைச்சதை விட தமிழர்களுக்கு பாஜக இழைத்த தீங்கை விட, காங்கிரஸ் இழுத்த தீங்கை விட, திமுக அழித்த தீங்கை விட, அதிமுக அழித்த தீங்கை விட, நீங்கள் எல்லாரோட பாட்டாளிமுக எது வேணால் ஒரு சின்ன தவறு தமிழருக்கு எதிராக போகிற அத்தனை அரசியல்வாதி செஞ்ச தப்பை விட 1000 மடங்கு ஆபத்தானவன் இந்த கேபிஎன் பாலா. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த கேபிஎன் பாலா பின்னாடி, இந்த ராகவன் லாரன்ஸ் பின்னாடி உலக அரசியல் இருக்குது. அது தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க. கேபிஎன் பாலாவுக்கு நகை கழட்டி கொடுக்கறது, இது கழட்டி கொடுக்கறது வேண்டாம். அவன் ஒரு பெரிய ஆபத்தானவன். இன்டர்நேஷ்னல் அளவுக்கு அவன் ஆபத்தானவன். அல்கொய்தா கூட நம்பி போயிடலாம், இவனை நம்பி போக முடியாது. அப்படியாப்பட்டவன் ஒரு கேடு கட்டவன். அது பத்தாத இந்த சீமானுக்கு நான் என்ன தான் சொல்கிறது, அந்த மனுஷனை எவனா போனாலும் நல்லவன்றான் அந்த சீமான். கருவாயான் உடைய என்னையா சொல்கிறதையோ, உன்னை திட்டவும் மனசு வர மாட்டேன். அவங்க கட்சியில் வேற இருக்கிறேன், நான் திட்டத்துக்கும் மனசு இல்லை. கேபிஎன் பாலா ஒரு ப்ராடி அவன். இன்றைக்கி அவனை இடது கையில் கொடுக்கறது வடது கைக்கு தெரியாது, உயர்ந்த கைன்னு அவனை உயர்த்தி பேசியிருக்க. அவன் கெட்டவன் தெரியும் போது நீ அவனை எதிர்ப்ப, அப்போ உன்னை எல்லாம் திட்டுவானுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், அவன் கெட்டவன். திட்டமிட்டு இறக்கப்பட்டிருக்காங்க அவனை. அவன் செய்கிற எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். அவன் கொடுத்த ஆம்புலன்ஸ் மொத்தமே திருட்டு வண்டிகள் தான், முக்கால்வாசி திருட்டு வண்டியா என்னானே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நம்பர் செக் பண்ணால் எங்கெங்கேயோ இருக்குது. அது ரொம்ப ஆபத்தானவன். தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் மறுபடியும் முட்டாளாகாதீங்க. உங்கள் அப்படியே அனுதாபத்தை கொண்டு போய் அவளை கொட்டாதீங்க.